ஹாய், இன்னைக்கு சண்டே. என் ஹஸ்பண்ட் வெளியே மீன் எடுக்க போயிருந்தாரு. போயிட்டு கால் பண்ணுறாரு. ஒரு ரைமிங் ஒன்று சொன்னாருங்க. சண்டேனா தட்டில் பருக்கையும் கிண்ணத்தில் திருக்கையும் இருக்குன்னு சொன்னார். எனக்கு அப்பயே புரிஞ்சு போச்சு, பைபிளில் வரும்போது திருக்க மீன் எடுத்துகிட்டு வரான்னு. திருக்க மீன் எடுத்துகிட்டு வந்ததும் நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லைங்க. இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் அப்பா திருக்க மீன் எடுத்து கொடுத்துருப்பாங்க போல். எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணும்போது 16 வயசு தான். அவங்க ஏதோ இந்த குழம்புக்கு வந்து புளி ஊற்றாமல் குழம்பு வச்சிட்டாங்க. அதை எங்கள் அப்பா சொல்லியே தான் எனக்கு திருக்க மீன்னா என்னன்னே தெரியும். எங்கள் அம்மா கிட்ட கால் பண்ணி கேட்டேன். ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. எங்கள் அம்மா சூப்பராக வைப்பாங்க திருக்க மீன் குழம்பு. அதோட புளி அதிகமாக இருக்கணும். அஸ் யூஸ்வல் எப்பவும் போல் மீன் குழம்பு வைக்கிற மாதிரியே வச்சிரு. கழுவும் போது உப்பு போட்டு நல்லா உரசி கழுவு. ஏன்னா அந்த மீன் வெட்டதுக்கப்புறம் பிசு பிசுன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா வெள்ளை பூண்டு மிளகு நல்லா அரைச்சி குழம்புல லாஸ்ட்டாக சேர்த்துரு, ஒரு கொதி வந்ததும் அப்படின்னாங்க. சமைச்சு முடிச்சுட்டு என் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு போட்டால் எங்கள் மீன் வறுக்கலையான்னு கேட்குறாரு. இந்தாதான் மொபைலில் வறுத்த மீன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு மாதுளம்பழ ஜூஸ் சூப்பராக போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி சண்டேவை செம்மையாக முடிச்சாச்சு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.